ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். கிறிஸ்துவை அறிவிக்கிற, கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிற, சுவிசேஷம் அறிவிக்கிற நாட்களாய் நம் நாட்கள் மாறட்டும். ஏன்னா 1 கொரிந்தியர் 9:16 கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், சுவிசேஷம் பிரசங்கித்தும் மேன்மை பெறட்டு எனக்கு இடம் இல்லை. ஏன் தெரியுமா? அது என் கடமை. கடைசியா சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஆமென். கட்டாயம் சுவிசேஷம் அறிவிக்கணும், அது நம்ம மேல் உள்ள கடமை. ஒரு மிஷனரி, ஒரு தேவ மனிதன் ஜபத்திற்காக, தியானத்திற்காக மேசையில அப்படியே உட்கார்ந்து ஜபித்துக் கொண்டிருந்த போது டீ, அதில் சுகர் இருந்தது, எடுத்து கலக்கி கொண்டிருந்த போது சில சுகர்கள் விழுந்து விட்டது. அவர் பல நிமிடங்கள், கிட்டத்தட்ட மணி நேரங்கள் உட்கார வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஒரு சுகரை எடுப்பதற்காக அந்த மேசையினுடைய கால் வழியாக ஏறி ஒரு கட்டரும் வந்தது. கொஞ்சம் கழிச்சு 2 வந்தது, கொஞ்சம் கழிச்சு 10 கிட்ட வந்திருக்கும், கொஞ்சம் கழிச்சு அவர் அப்படியே அதை கவனித்து விட்டது. நூற்றுக்கணக்கானது வந்து விட்டது. அவர் பார்த்தார், ஒரு எறும்பு இனிப்பு வந்தது. தகவலை எப்படி பரமாறிச்சுன்னு தெரியல, அந்த இனிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான எறும்புகள் வந்து விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்களை சுகமாக்கினாரே, அவருடைய அன்பை ருசித்தீர்களே. இயேசு சமாதானம் தந்தாரே, அன்பை ருசித்தீர்களே. அல்லேலூயா. விபத்துல பாதுகாத்தாரே, அவருடைய அன்பை ருசித்தீர்களே. இயேசு உங்களை வாழ வைத்தாரே, அவருடைய அன்பை ருசித்தீர்களே. எத்தனை பேருக்கு சொன்னீர்கள்? அல்லேலூயா. ஒரு குஷ்டரோகிய ஆண்டவர் சுகமாக்கினார். யார்ட்டையும் சொல்லதான் பண்ணார். அவன் போய் நிறைய பேர் கூட்டிட்டு வந்துட்டான். பழைய ஏற்பாட்டில் 4 குஷ்டரோகிகள் நற்செய்தியை போய் அறிவித்தார்கள். இந்த சமாரிய பெண் உண்மையை சொன்ன உடனே ஊரே போய் கூட்டிட்டு வந்துட்டான். நீங்க சுவிசேஷம் அறிவிச்சிருக்கீங்களா? வேலை ஸ்தலத்தில் படிக்கிற மாணவனுக்கு, கல்லூரி மாணவனுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், இயேசு உங்களுக்காக மரித்தவர், இயேசு உங்களுக்காக அடக்கம் பண்ணப்படும், உயிரோடு இருக்கிறார், இயேசு உங்களை வாழ வைப்பார். குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தை தருவார். ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் தருவார். பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலையை தருவார். பரிசுத்தம் தருவார். இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதில்லை, முடிவில்லை, உங்களுக்கு பரலோக ராட்சியத்தை தருவார். தான் இயேசு, அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லுங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அறிந்த சத்தியத்தை கட்டாயம் சொல்லுங்க. ஆகாரத்தை தண்ணீரில் மேல் போடுங்க. அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பீர்கள். ஆமென். நான் அதை ஹாபியா வச்சிருக்கேன். ஆட்டோ ஓட்டும் போதோ, காரில் போகும்போதோ, எங்கேயாவது ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பாங்க, சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருப்பேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். சென்னைக்கு நல்ல ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு தேவ மனிதர் பயன்படுத்தினார்கள். ஒரு நல்ல விசுவாசி வீட்டில் தங்க வைத்தார்கள். தூர பிரயாணம், ஒரு 3 மணி நேர பயணம், என்னை காரில் அனுப்பி வைத்தார்கள். கார் புறப்பட்ட போது அந்த சகோதரனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன். இயேசுவின் அன்பை சொன்னேன். கல்வாரி நன்மை பற்றி பேசினேன். அல்லேலூயா. சந்தோஷமாய் வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எங்கு போனாலும் சுவிசேஷம் அறிவிக்க நான் அதில் தயங்குவதில்லை. ஆமென். ஏன்னா அது நம்ம மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிங்கள், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பவுல் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். சவுலா இருந்தவர், கொலைகாரராக இருந்தவர், மார்க்கவரியா இருந்தவர். ஆனால் இயேசு அவரை சந்தித்த போது சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தருக்கு தருவாராக. அந்த அபிஷேகத்தை கர்த்தருக்கு தருவாராக. ஒரு பாரமாய் மாறட்டும், தரிசனமாய் மாறட்டும். ஆத்தும ஆலயம் செய்யுங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புல உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் எங்களை சார்ந்த அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற விதாலும் நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.